ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது. ராசியிலேயே சனி இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். இளரை சனியில ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. குருவனுடைய சொந்த வீடு. குருநாதர் 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சற்று கடினமான கோச்சார அமைப்புகளிலேயே ஜென்மராகு, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி அமைப்புகள் சற்று கெடுபலன் தரக்கூடிய அமைப்புகள் தான். இந்த ஜென்மச்சனி காலத்துல தடை, தாமதம், தோல்வி அனைத்திலுமே ஒரு முயற்சிகள் எல்லாம் அப்படியே தடையாக நிற்கக்கூடிய அமைப்புகள். இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் விடுபடுவதற்கு ஜோதிட சொந்தங்கள் பெரும்பாலானவர்கள் என்னை நேரிலே சந்தித்து, ஐயா நீங்கள் ராசி பலன் சொல்கிறீர்கள், நன்றாக இருக்கிறது, ஏன் பரிகாரங்கள் எதுவுமே சொல்வதில்லை என்று கேட்கிறார்கள். என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல மிக எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைக்கிறேன். ஜோதிட சொந்தங்கள் இவற்றை கேட்டு பயன்படுத்தி வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். எளிமையான பரிகாரங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். ஜென்மத்திலேயே சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசியிலேயே சனி பகவான் இது ஜென்ம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருவினுடைய வீடு. மீன ராசியில் பிறந்தவர்கள் குரு வழிபாடு எப்போதுமே மேற்கொள்ள வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அது குரு வழிபாடாகவே இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு குருநாதர் போலவே செயல்படக்கூடியவர். தட்சிணாமூர்த்தியை நீங்கள் எப்போதுமே வழிபட வேண்டும். ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது, அங்கே செல்ல முடியாதவர்கள் அவர்களுடைய புகைப்படத்தை டவுன்லோட் செய்து பிரேம் பண்ணி வீட்டிலே வைத்து நல்லபடியாக பூஜிக்கலாம். வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை, தட்சிணாமூர்த்தியை மனப்பூர்வமாக வழிபடுவது எல்லா நன்மைகளையும் இயல்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏதாவது வித்தைகளை கற்றுக்கொண்டிருந்தால், ஆன்மீக வாழ்வில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால், மானசீகமாகவோ நேரடியாகவோ உங்கள் குருநாதருக்கு நீங்கள் தலை வணங்க வேண்டும். அதாவது ஜென்மச்சனி என்று சொல்கிற போது தலையிலேயே சனி. உங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுக்க முடியும், காணிக்கை கொடுக்க முடியும். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையுமே தலையிலேயே நல்லபடியாக தலையிலேயே குளித்து அந்த ஈரம் காயாமல் நல்லபடியாக ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பகுதி எப்போதுமே உஷ்ணம் அடையாமல் குளிர்ச்சியாக இருப்பது போல நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆலயங்களிலேயே இந்த தீர்த்தங்கள், இந்த தீர்த்த கேணிகள் எல்லாம் உருவானதற்கான கதை இதுதான். ஆலய வழிபாட்டுக்கு முதல்ல நீங்கள் செல்கிற போது உடலை சுத்தம் செய்து கொண்டு, குறிப்பாக உங்களுடைய தலைப்பகுதி நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற போது நீங்கள் இறைநிலைக்குள் தொடர்புக்கு போகிற போது நல்லபடியாக அருளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள். ஆலய வழிபாடு, பூஜை அறையிலே நீங்கள் இயல்பாக வணங்குகிற போது தலைப்பகுதி ஈரமாக இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும். குரு வணக்கம், குரு வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் இந்த ஜென்மச்சனியில் மட்டுமில்லை, வாழ்நாள் முழுவதும் எல்லா நற்பலன்களையும் தரக்கூடியது. ஆலயம் சென்று நேரிலே வணங்கக்கூடியவர் நேரிலே சென்று வணங்கலாம். நேரிலே சென்று வணங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து குருவை மனப்பூர்வமாக வழிபடுவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். குரு மந்திரங்களை ஜபிக்கலாம். வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய கையாலேயே சுத்தமான பசுனை தீபம் குருநாதருக்கு ஏற்றலாம். இது எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகள் தான். 3 மாதங்களுக்கு ஒரு தடவை, வாழ்வில் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நிச்சயமா கட்டாயமான விதி. இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு ஒரு தடவை உங்களுடைய குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்க வேண்டும். அங்கே செல்ல முடியாதவர்கள் மானசீகமாக வணங்கலாம். ஆனால் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை நேரிலே நீங்கள் சென்று குல தெய்வத்தை வணங்குகிற போது பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். அது மட்டுமில்லை, சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆண் வாரிசு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைமேல வரும்.
சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தோடு நீங்கள் எப்போதுமே நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மீன ராசிக்காரர்கள் குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்குகிற போது கடன், நோய், எதிரி அமைப்புகளிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும். ருணம், ரோகம், சத்துரு அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். எதிரிகள் காணாமல் போய் விடுவார்கள். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். நல்ல வருமானம் வரும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாமே இயல்பாக செயல்படும். அரசு வழி லாபங்கள் உண்டாகும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகளால நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வருமானம் இருக்கும். நல வாழ்வு, உடல் ஆரோக்கியம் எல்லாமே இயல்பாக வளரும், மலரும். குலதெய்வ வழிபாடு அவ்வளவு நன்மையை கொண்டு வருமே. லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கு குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நேரிலே சென்று குலதெய்வத்தை நீங்கள் வணங்குவது இன்றியமையாத கட்டாய வழிபாடு. இதை நீங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும். அங்கே போக முடியாதவர்கள் அமர்ந்த இடத்திலேயே, இருந்த இடத்திலேயே, வீட்டிலேயே மானசீகமாக வணங்கலாம். குருநாதர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கிறது. இந்த மனித உடல், இந்த மனித வாழ்க்கை என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்று சொல்கிற போது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கிற போது இறை அருள் என்பது உங்கள் வாழ்க்கையில இயல்பாக செயல்படும். இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பஞ்சபூதங்களையுமே தனித்தனியாக நீங்கள் சுத்தம் செய்வது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ், வாழ்நாள் ப்ராசஸ். நீண்ட காலமாக நீங்கள் அதற்காக உழைக்க வேண்டியிருக்கும். இல்லற வாழ்வில் ஈடுபட்டு கொண்டு பூத சுத்தி செய்வது என்பது ஒரு பெரிய சவாலாக அமைந்துவிடும். ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு இப்போது பரிந்துரைக்கிறேன். ஆகாயத்தை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விட்டால் மற்ற 4 பஞ்சபூதங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இயல்பாக வந்துவிடும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது வானத்தை பார்த்து, ஆகாயத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து வணங்க வேண்டும். ஆகாய வழிபாடு செய்ய வேண்டும். உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது வானத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆகாயத்தை வணங்கி வர 5 பஞ்சபூதங்களுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் படிப்படியாக வந்து இறையருள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். நல்ல வருமானம் இருக்கும், நல வாழ்வு இருக்கும், நீண்ட ஆரோக்கியம் இருக்கும், ஆயுள் அதிகரிக்கும், முயற்சிகள் எல்லாமே பலிக்கும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். இதை நீங்கள் மீனராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு, ஆகாய வழிபாடு, குருநாதர் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.